நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டே கிடையாது, இப்போதான் ஒரு காலேஜ் முடிச்சிருக்கேன், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேற பிஸ்னஸ் பண்ணிருக்கேன், வேற வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ட்ரேடிங் ஜேர்னியில் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நிறைய பேர் நல்லா இருக்கு, யூடியூப் லைவ் வீடியோஸும் பார்த்துட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியுது, எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு சார். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறீங்க, ஓகே சரி ஓகே, உங்களோட ஜேர்னியை நீங்கள் ஒரு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 2015 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிச்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பல வீடியோஸ் சொல்லியிருக்கேன், நான் ஸ்கூல்லேருந்தே ட்ரேடிங் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது 2015 முடிச்சதுக்கப்புறம், அதாவது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் அப்போ ஒரு ஃபேமஸ் டயலாக் வந்துருச்சுங்க, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன், தெரிஞ்ச தொழிலை செய்யாதவனும் கேட்டான், தெரியாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து இன்டர்நெட் வந்துட்டு நல்லா பூம் ஆகிட்டு இருந்த டைம். அப்போ நிறைய வீடியோஸில் பார்க்கும்போது மோட்டிவேஷனல் டயலாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன், இப்போ எப்படி நிறைய பிஸ்னஸ்க்கு நிறைய வீடியோஸ் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், எங்களுக்கு அந்த டைமில் இந்த வேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் யோசிச்சேன், சரி அப்போ நமக்கு தெரிஞ்ச தொழில் என்ன, சரி நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் தான், அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்லா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், சரி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது என்ன கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ட்ரேடிங் மூவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது பண்ணும்போது தான் நெக்ஸ்ட் வந்து அங்கிட்டு போகும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி சுத்தமாகவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பேட்டரி கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன், ஒரு ஷிஃப்ட் ஒர்க் மாதிரிங்க, சாயந்தரம் வந்துட்டு ஒரு 3-3:30, அதாவது கிட்ட மதியத்துக்கு மேலே போனோம்னா நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் இருக்க மாதிரி. அப்படி வேலை செய்யும்போது அந்த டைமில் எனக்கு ஒரு 11,000 ரூபா சம்பளம் வரும். அதெல்லாம் பிடிச்சது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,500 அந்த மாதிரி வந்துச்சு. அப்போது நான் அந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வேலைக்கு போனேன். 6 மாதம் வேலைக்கு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம் காசை நான் சேர்த்து வச்சிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேலே சேர்த்து வச்சிருந்தேன். 6 மந்த் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அன்னைக்கு நைட்டு தோணுன விஷயம் தான் சொல்லப்போனால், எனக்கு அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் செட் ஆயிடுச்சு. வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் 2 ஃபோன் தான் வரும். அந்த 2 ஃபோனுக்காக எனக்கு அவ்வளோ சேலரி, கிட்டத்தட்ட அவ்வளோ சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கையும் கூட ஜாலியாக போச்சுங்க. 5 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த காசு சேர்த்து வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ட்ரேடிங்காக தான். ஆனால் அந்த சோம்பேறித்தனத்துக்கு பழகி போய் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா என் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் டைம் மாறினால என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அப்போ ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ண முடியல. அப்படிங்கும்போது என்னன்னா என் உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டு போச்சு, என் மூளை வந்து பார்த்தீங்கன்னா மங்கி போன மாதிரி, ஒரு பெருசாக ஒரு விஷயம் எதுவும் பண்ணாமல் அலட்டிக்காத மாதிரி ஜாலியாக அடப்போட பார்த்துக்கலாம், ஏன்னா நமக்கு அவ்வளோ ஈஸியான வேலை அப்படிங்கும்போது எப்படி இருக்கும். அதே மாதிரி என்னோட காசை வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிக்கக்கூடிய காசை வந்து வீட்டுக்கு கேட்டாவது சொல்லணும், அப்போ யாரும் வந்து கேட்கவும் மாட்டாங்க, அது நீங்கள் நம்ம பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரியே விட்டுட்டாங்க. இப்படி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கடைசி அந்த 6வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி சம்பளம் வாங்குற கிட்டத்தட்ட அந்த எனக்கு 7ஆம் தேதி தான் சம்பளம் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கடைசி 1 வீக் என்ன தோணுச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நைட்டு அந்த வேலை முடிச்சுட்டு 12 மணிக்கு வராங்க. 12 மணிக்கு வரும்போது என்ன தோணுச்சுன்னா எனக்கு வேண்டாம், நம்ம ரூட் எங்கேயோ தப்பா இருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல, இதுதான் நம்ம எதிர்காலமா, இப்படியே போனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தோணுச்சு. நம்மளோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன நம்ப மாட்டீங்க, லாஸ்ட் மந்த் அந்த சேலரி எனக்கு வர வேண்டிய நாள், நான் அன்னைக்கு போனால் எனக்கு அந்த போன மாதம் ஒர்க் பண்ண 6வது மாதம் வேலை செஞ்சதுக்கான சம்பளம் வர வேண்டிய நாள். ஆனால் நான் என்ன பண்ண கேட்டிங்கன்னா எனக்கு எதிர்காலம் தான் முக்கியம், நம்ம எய்ம் பண்ண கோல் தான் முக்கியம் அப்படின்னு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த காசு எனக்கு தேவைப்படக்கூடிய காசு தான். ஆனால் அந்த காசு வேண்டான்னு ஒரு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த செட்டப் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணா மரவனாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தி பார்க்கு கோயம்புத்தூர்ல அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு அகாடமி இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் போய் ஒரு லைப்ரரி மாதிரி அங்கே போய் நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து படிச்சுக்கலாம். அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் உட்காந்துட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1.5 வருஷம். ஏன்னு தெரியுங்களா, இப்போ நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க நம்ம லைவ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியுது, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தராங்க, ட்ரேடிங் இண்டிகேட்டர் சொல்லித்தராங்க, ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி, இது நான் பெருமைக்காக சொல்ல நடந்த விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க நம்மளோட யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் சூப்பராக இருக்குது ப்ரோ, ஒரு காலுக்காக நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணுறீங்க, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்னை வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ண முடியும்னு தோணுது. ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நாகேஷோட ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், அந்த பழைய நாகேஷ் ஆக்டர் இருக்கார்ல, அவரோட ஒரு விஷயம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நம்ம பிரச்சனையை வந்துட்டு ஒரு கல் மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும், அந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில், அதாவது கண்ணு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கல் பெருசாக தெரியும், இதுவே நீங்கள் தூரமாக வச்சு பார்த்தீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக தெரியும். அந்த கல்லுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், பிரச்சனையை சொல்கிறோம். நம்ம பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னா அது பெருசாக தெரியும், இதுவே நீங்கள் தூரத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு விஷயமாவே தெரியாது. அது ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் மார்க்கெட் நினச்சிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியாது, கரெக்ட் தான். இந்த லைவ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியாதவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், ஓகே, ஆனால் சில பேர் ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது மட்டும் எப்படி நடக்குது அப்படி யோசிக்கும் போது எனக்கு என்ன விஷயம் தோணுதுன்னு கேட்டிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இனிஷியலாக கற்றுக்கக்கூடிய யாராக
இருந்தாலும் நான் உங்களுக்கு பர்சனலா சொல்றேன், லைவ் மார்க்கெட்ல எடுத்தோன்னே இறங்குனீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட் எடுங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஓகே இந்த ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு, மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இதுல நான் என்ன கோரிலேட் பண்ண சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, லைவ் மார்க்கெட்ல தயவு செஞ்சு இனிஷியலா வர யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொறுமையா விடுங்க. கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அப்ப இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ப்ராப்பர் கண்டென்ட் இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு விஷயம் வந்துட்டு ஒருத்தர் எழுதிருக்காங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம ஒன்னு படிச்சோம்னா இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு படிச்சோம்னா இன்னொன்னு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க மார்க்கெட்ல போட்டு அப்ளை பண்றதுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற எல்லா காசுமே காலி ஆயிரும். ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஒர்க் பண்ணுங்க. ஆனா என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, உங்க மணி போட்டு, அதாவது உங்க காசை போட்டு எந்த வேலையுமே செய்யாதீங்க. காசு போடாம நீங்க கத்துக்க ஆரம்பிக்கணும். அந்த பொறுமையை, நான் காசு போடாம நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருந்து கத்துக்கிறீங்களோ அந்த பொறுமையை தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்ணணும். லைவ் மார்க்கெட் அப்ளை பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா, எல்லாரும் போற மாதிரி உடனே வந்து பாத்தீங்கன்னா 50,000 போறேன் 1 லட்சம் போறேன் அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட பிராக்டிஸ்க்காக இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு 5,000 ரூபாய் இருந்தா ஒரு பேங்க் நிஃப்டி வாங்க முடியும்னா ஒரு 5,000 ரூபாய் மட்டும் போடுங்க, ஒரே ஒரு லாட் வாங்குங்க. அந்த ஒரு லாட் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைவ் மார்க்கெட்ல காசே போடாம இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம படுத்திருப்போம். இதுவே காசு போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 50% இருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா 100% உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து அவ்வளவு தூரம் ஷார்ப்பா இருக்கும். ஏன்னா ட்ரேடிங் பண்ற எல்லாத்தையுமே தெரியும், நம்ம எந்த வேலை மத்த பக்கம் பேசிட்டே இருந்தாலுமே அடுத்த நிமிஷம் உடனே போனை தான் பார்ப்போம், எப்படி போயிட்டு இருக்கு, மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, நம்ம எடுத்து ப்ராஃபிட் இருக்கா லாஸ்ல இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யார்கிட்ட என்ன பேசினாலும் நம்ம மைண்ட் முழுக்க ட்ரேடிங்ல தான் இருக்கும். அப்ப மைண்ட் முழுக்க ட்ரேடிங்ல இருக்கும்போது நீங்க அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க லைவ் மார்க்கெட்ல கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஆஃப்லைன் மார்க்கெட்ல மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டா அனாலிசிஸ் பண்றதுக்கு நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா காலையில 11 மணிக்கு 10 மணிக்கு உட்காந்துருவேன். ஆனா என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நேத்தையோட மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்க விஷயம் தான். அப்போ நேத்து என்ன நடந்ததுங்கிற சினாரியோவை நான் நோட் பண்ணுவேன். நோட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அட் சம் பாயிண்ட்ல நமக்குன்னு ஒரு க்ளூ கிடைக்கும் தானே. அப்படி கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ளூவை இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம், இன்னைக்கு லைவ் மார்க்கெட்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் நான் போட்டு பார்ப்பேன். அப்ப நேத்து நம்ம படிச்சது இன்னைக்கு நடந்திருக்கா அப்படின்னு இன்னைக்கு நீங்க சாயந்தரம் நீங்க பார்க்கும்போது நடந்திருக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓ ரைட், அப்ப இந்த ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு. அப்ப இதே மாதிரி நாளைக்கு சாயந்தரம் நடக்குதா, இதே மாதிரி நாளைக்கு நடக்குதா, இப்படியே கண்டினியூஸா நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் ஆயிரும். அப்படி இருக்கும்போது தான் நான் வந்துட்டு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா கமோடிட்டி மார்க்கெட்ல அந்த டைம்ல, அதாவது ஒரு 2017-18 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட வாலடைல் வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ்க்குள்ள மட்டும் தான் இருக்கும். அதாவது ஒரு 2800 இருந்து ஒரு 3500, 2500 இருந்து 3300 இந்த லெவல்ஸ்க்குள்ள மட்டும் தான் இருக்கும். அந்த டைம்ல என்னாச்சு கேட்டீங்கன்னா சில்வர் இருக்கும். சில்வர் மைக்ரோ தான் நான் நிறைய ட்ரேட் பண்ணுவேன். அதே மாதிரி க்ரூட் மினில தான் நிறைய ட்ரேட் பண்ணுவேன். அப்போ வந்து க்ரூட் மினிலாம் இருந்துச்சு. அப்போ இடையில கொஞ்சம் தூக்கிட்டு இப்போ மறுபடியும் க்ரூட் மினி கொண்டு வந்துட்டாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியர் ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கும். இனிஷியலாவே மார்க்கெட் நீங்க அந்த டைம்ல லேர்ன் பண்ணிக்கணும் உள்ள வந்தீங்கன்னா எல்லாரும் சஜஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கமாடிட்டி வாங்க, க்ரூட் ஆயிலுக்குள்ள வாங்க. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கும். இறங்குச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3 வாரம் தொடர்ந்து இறங்கும், ஏறுச்சுன்னா ஒரு 3 வாரம் தொடர்ந்து ஏறும். அப்போ ஃபர்ஸ்ட் 3 வாரம் இறங்கும் போது என்ன கேட்டீங்கன்னா க்ரூடும் சில்வரும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணும். க்ரூட் இறங்கும் போது சில்வர் ஏறிட்டு இருக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில்வர் இறங்கும் போது க்ரூட் ஏறிட்டு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ட்ரேட் பண்ண எல்லாத்துக்குமே அந்த விஷயம் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, முதல் 3 வாரம் ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ட்ரேடும் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அப்போ வந்து எடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கம்ப்ளீட்டா இறங்கி வந்து நான் யூஸ் பண்ணது அப்போ வந்து டோஜி கேன்ல யூஸ் பண்ணுவேன். ஆனா டெய்லி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், வீக்லி சார்ட் தான் யூஸ் பண்ணுவேன். வீக்லி சார்ட் யூஸ் பண்ண கேட்டீங்கன்னா தொடர்ந்து 3 வாரம் இறங்கி வரும். தொடர்ந்து 3 வாரம் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அப்பதான் வந்துட்டு நான் சொன்னேன்ல, அதாவது அந்த 700 பாயிண்ட்டுக்குள்ள தான் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது பையிங் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு லாட் வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்த லாட் ஆட் பண்ணுவேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும்ல. மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் எடுப்பேன் ஒரே ஒரு ட்ரேட்ல. அப்போ ஒரு 3 வாரம் வெயிட் பண்ணி ஒரே ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 வாரம் வெயிட் பண்ணதுக்கு உண்டான காசு வந்து, அதாவது ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு லைவ் மார்க்கெட்ல உட்காராம டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப திரும்ப படிக்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு லைவ்ல நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதே ஸ்ட்ராட்டஜியை நான் என்ன பண்ணேன்னா சில்வர் மைக்ரோட போட ஆரம்பிச்சேன். சில்வர்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க, வேற லெவல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். நீங்க எப்படி சொல்லணும், ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி நான் வெயிட் பண்ணுவேன், ஒரு 1000 பாயிண்ட் இறக்குற வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்பவும் பாத்தீங்கன்னா அதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றதுக்கு நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு
ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்ட்டு பை எடுப்பாங்க. ஆனா நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கீழே வரும்னு தெரிஞ்சு அதுல இருந்து இன்னொரு 10% கீழே வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த 10% பார்த்தீங்கன்னா அப்ப இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் கிட்டத்தட்ட இருக்கும். இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமா எனக்கு அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அதே ஆக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மார்க்கெட்டுங்கிறது நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன் தான். நம்ம எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம் எக்ஸிட் ஆகிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி வந்து பல்கா மொத்த அமௌண்ட் கொண்டு வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அதுல இருந்து வெறும் ஒரு 5ல இருந்து ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் இருந்துச்சுன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடிய அமௌண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10,000 போதும். மறுபடியும் ஒரு 500 பாயிண்ட் இறங்க விடுங்க, ஒரு 5,000 மறுபடியும் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா போன ட்ரேல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10:30 நம்ம ஒரு ஆர்டர் பை பண்ண ஆரம்பிச்சு ஒரு நிப்டி பை பண்ணோம். அது கடகடன்னு கீழே இறங்கி வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். 2 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம கீழால வந்து பாத்தீங்கன்னா 140க்கு வாங்கினதை 80 ரூபாய்க்கு ஆவரேஜ் பண்ணோம். ஆவரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் 134 வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 2.5 மணி நேரம் இறங்கின ஒரு ஸ்கிரிப்ட் அடுத்த ஒரு 15 நிமிஷம் தான். 2.5 மணி நேரத்தை கவர் பண்றதுக்கு 15 நிமிஷம் போதும். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா 3 வாரம் இறங்கின ஒரு க்ரூட் ஆயிலோ ஒரு சில்வர் மைக்ரோவும் கவர் பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் போதும். அப்போ நான் 3 வாரம் பொறுமையா வெயிட் பண்ணியிருந்தேன் காட்டி என்னாச்சு கேட்டீங்கன்னா அந்த ஒரே ஒரு வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கும். அப்ப நான் எப்பவுமே என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொக்கு மீனை பிடிக்கிற கதை மாதிரி தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மீன் இருக்குன்ட்டு ஒரு கொக்கு நம்ம தான் ஒரு கொக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்றதுக்காக கொக்கு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா தண்ணி சும்மா கொத்திக்கிட்டே இருக்கும். அந்த சும்மா கொத்திக்கிட்டே இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். அப்படி கொத்தி கடைசி என்னன்னு கேட்டீங்கன்னா வாய் தான் வலிக்கும். இப்போ உங்களுக்கு புரியுது. ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷனல் ட்ரேடர்ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடரோ ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரோ என்ன கேட்டீங்கன்னா பொறுமையா காத்திருப்பாங்க. ஒரே ஒரு டைம் தான் கொத்துவாங்க, ஒரு நல்ல மீன் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதை தான் நான் சொல்றேன். இது வந்து கொக்கு மீனை பிடிக்கிற கதை வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதை நீங்க மார்க்கெட்ல அப்ளை பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. மார்க்கெட்டுங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளாம் பண்ண முடியாது, அது பெரிய பணம் வச்சிருக்கவங்க தான் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2-3 ப்ராஃபிட் எடுத்த உடனே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா ஆயிட்டேன். நம்மளால சம்பாதிக்க முடியும். ஏன்னா இப்போ அந்த ஜேர்னியில் வந்துட்டு என்னால இவ்வளவு தூரம் இருக்க முடியுது, உங்கள்ட்ட இவ்வளவு தூரம் கான்ஃபிடண்டா பேச முடியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு மார்க்கெட் கொடுத்த டைமும் அந்த பொறுமையும் மட்டும்தான். நான் அதனால உங்களுக்கு என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருந்து ட்ரேடிங்ல கத்துக்க முடியுமோ நீங்க கத்துக்கோங்க. அதை வச்சு நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம்.